அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அரசாங்க மருத்துவமனை உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நகர்ப்புறமாக இருந்தால் பெரிய அரசு மருத்துவமனை நீங்கள் சாலையோரம் பயணிக்கும் பொழுது பார்த்திருக்கலாம். ஏதோ பார்த்து வெறும் பார்வை காட்சிகளாக அதை கடந்திருக்கலாம். ஆனால் அரசாங்க மருத்துவமனைக்குள் ஏன் அரசு மருத்துவமனை என்று குறிப்பிட்டு சொல்கிறேன் என்பதற்கு நான் சொல்லக்கூடிய காரணம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முடிந்தால் இல்லை, அவசியம் அரசு மருத்துவமனைக்கு சென்று சுற்றி பாருங்கள். எத்தனை விதமான நோயாளிகள், எத்தனை விதமான சிரமங்கள், அவர்களை பார்க்க காத்து கொண்டிருக்கும் உறவுகள், மனைவியை கவனிக்கும் கணவன், கணவனை கவனிக்கும் மனைவி, இருவரையும் கவனிக்கும் பெற்றோர்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை வழிகள், எத்தனை அழுகுரல்கள், கையில் சில பத்துகளை வைத்து கொண்டு இங்கே இருப்பவர்கள் ஏதேனும் காசு கேட்டு விடுவார்களோ, அடுத்த வேளைக்கு உணவுக்கு வழியில்லையே என்று அலைகின்ற பெரியவர்கள், ஏழை பாமர மக்கள். அந்த அரசாங்க மருத்துவமனைக்கு நீங்கள் சென்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை சிறப்பித்து வைத்திருக்கிறார், அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மை மேம்படுத்தி வைத்திருக்கிறார். மக்களிலே நம்மை போன்ற மக்கள் எத்தனை விதமான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வகை வகையான சிகிச்சை முறைகள். அரசாங்க மருத்துவமனைன்னு சொன்ன காரணம், பிரைவேட்டாக இருந்தால் கொஞ்சம் கவனிப்பு கூடுதலாக இருக்கும், காசு வாங்குகிறார்கள், செய்து தான் ஆக வேண்டும். அரசாங்க மருத்துவமனையில் தினசரி ஆயிரக்கணக்கான பேர் வரக்கூடிய இடம், அவர்களால் முடிந்த அளவுக்கு சிகிச்சை செய்கிறார்கள், இடப்பற்றாக்குறை. இப்படி மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் அந்த சிகிச்சை முறை, அந்த நோயாளிகளுடைய தன்மை, எத்தனை விதமான பிரிவுகள், எத்தனை விதமான கட்டிடங்கள், சில பாதுகாக்கப்பட்ட அறைகள், இப்படியெல்லாம் பார்க்குகின்ற பொழுது அல்லாஹ் அக்பர், என்னடா இந்த வாழ்க்கை என்று வெறுத்து நீங்கள் என்றைக்காவது வாழ்க்கையிலே புலம்பி தள்ளியிருக்கிறீர்களா? அரசு மருத்துவமனை சென்று பாருங்கள். அல்லாஹ் நம்மை எந்த அளவுக்கு சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்பதை அழகாக புரிந்து கொள்ள முடியும். இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும். ஆம், உடனே கிளம்புங்கள், அரசு மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள்.